அட என்னப்பா இது நல்ல டைட்டில் தானே, அதை போய் ஏன் மாத்துனீங்க, நல்லாவே இல்லை இது. வி வாண்ட் கூலி அப்படிங்கிற மாதிரி கடும் எரிச்சல இருக்கிறாங்க ஃபேன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே படம் பிசினஸ்ல சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அதே ஃபேன்ஸ். ஸோ படக்குழு 2 டைப் ஆஃப் ஃபீலிங்ஸை கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸுக்கு. என்னென்ன பார்த்துருவோமா? கூலி படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார்ஸோட உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் பேன் இந்தியன் படமா உருவாகிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே புரியும். என்ன அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ல பேன் இந்தியாவை ஒரு படத்தை இறக்குனாதான் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சாதனைகளை படைக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டா பல மொழிகள் படத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில கூலி படத்தையும் பிரம்மாண்டமாக்கி வேற லெவலில் பிசினஸும் பண்ணணும், கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு படக்குழு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் படத்துடைய பேரை மாத்திருக்கிறாங்க படக்குழு. என்னப்பா சொல்றப்ப உண்மையாவே மாத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே மாத்துறாங்க, ஆனா தமிழ்ல கிடையாது. அந்த படம் ஹிந்திலேயே வருது இல்லையா ஒரு வெர்ஷன்ல. ஸோ அந்த வெர்ஷன்ல கூலி அப்படின்னு வராது, மஜதூர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க தலைப்பை. ஏன் கூலி வைக்கல அப்படின்னா ஏற்கனவே 1983ல அமிதாப் பச்சன் நடிப்புல கூலி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா 2020 பாத்தீங்க அப்படின்னா வருண் தவான் நடிப்புல கூலி நம்பர் 1 அப்படிங்கிற படம் வந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அங்க கன்ஃபியூஷன் பண்ண வேணாம், அங்க அந்த நேம்ல இறக்குறோம் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கூலி படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல இப்போ தெலுங்கு ரைட்ஸை கிட்டத்தட்ட 46 கோடி கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப ஒரு நேரடி தெலுங்கு படத்துக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா சூப்பர் ஸ்டார் படம், அதுலயும் குறிப்பா நாகார்ஜுனா இருக்கிறாரு, ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப படம் தரமா ஹிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் ஃபேன்ஸுக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ பாருங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில 1000 கோடி படம் தலைவர் படம் தான் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்.